திருமந்திரத்தில் லிங்க புராணத்தில் வரக்கூடிய சண்டிகேஸ்வரர் வரலாற்றை அன்பர்களுக்கு தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன். அனைவரும் நாம் சிவன் கோயிலுக்கு செல்லும் பொழுது சிவன் கருவறைக்கு இடது பக்கத்தில் சிறியதாக சண்டிகேஸ்வரர் அமர்ந்திருப்பார். பெரும்பாலானவர்கள் அங்கு சென்று கையை தட்டியும் கையை தேய்த்தும் வழிபடுவது வழக்கமாக கொண்டுள்ளீர்கள். அந்த சண்டிகேஸ்வரனுடைய வரலாறு என்ன என்பதை இன்று தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன். முன்னொரு காலத்தில் எச்சதத்தன் என்பவர் பசுமாடுகளை வைத்து பால் வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி கொண்டு வந்திருந்தார். அவருடைய மகன்தான் விசார சர்மா என்பவர். பின்னாளில் சண்டிகேஸ்வரராக மாறப்போகிறவர் அவர்தான். அந்த பசுமாடுகளை மேய்ப்பதற்கு அவருடைய தந்தை வேலையாட்களை வைத்திருந்தார். அவர்கள் பசுக்களை எல்லாம் அடித்து துன்புறுத்துவதை பொறுக்காத விசார சர்மா தானே வந்து பசுக்களை பராமரிப்பதாக தந்தையிடம் சொல்லி பசுக்களை மேய்ப்பதற்கு அழைத்து செல்கிறார். அப்படி அழைத்து செல்லும் பொழுது பசுக்கள் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் மணலை ஒன்று கூட்டி சிவலிங்கம் செய்து அதில் தியானம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவருடைய அன்பிற்கும் தியானத்திற்கும் கட்டுப்பட்ட பசுக்கள் நேரடியாக வந்து அந்த லிங்கத்தின் மேலே பாலை சொரிந்து கொண்டு வந்தன. இதை கவனித்துக் கொண்டிருந்த அவருடைய எச்சதத்தன் என்ற அவருடைய தகப்பன், வேலையாட்கள் இருக்கும் பொழுதெல்லாம் பால் அதிகமாக சுரக்கிறது, இப்பொழுது பையன் செல்லும் பொழுது பால் குறைந்து கொண்டு வருகிறது என்று கவலைப்பட்டு அவருக்கு தெரியாமலே அவளை பின்தொடர்ந்து வந்து பார்க்கும் பொழுது இவ்விதமாக நடப்பதை அறிந்து கொள்கிறார். பாலெல்லாம் வீணாகிறதே என்று கோபம் கொண்டு தன்னுடைய காலால் சிவலிங்கத்தை, மணலில் செய்த சிவலிங்கத்தை எட்டி உதைக்கிறார். அதை கண்டு வெகுண்டு எழுந்த விசார சர்மா தான் மாடு மேய்ப்பதற்காக வச்சிருந்த சிறு கோலை எடுத்து அவருடைய காலில் அடிக்கிறார். இவருடைய தவத்தின் வலிமையினால் அந்த கோலானது மழு என்ற ஆயுதமாக மாறி தன் தந்தையினுடைய காலையே வெட்டிவிடுகிறது. இதை கண்டு சிவபெருமான் அவருக்கு அருள் செய்து அருகில் வந்து, உன்னுடைய பக்தியை மெச்சி என்னுடைய சிவகணங்களில் நீயும் ஒருவராக இருப்பாயாக, எனக்கு செய்யக்கூடிய பூஜை புரஸ்காரம் அனைத்தும் உனக்கும் வரும் என்று சொல்லி தன் அருகிலேயே தன்னுடைய சிவங்கள் ஒன்றாக வைத்திருக்கிறார். இது லிங்க புராணத்தில் 2வது தந்திரத்தில் வருகிறது. உருவது அரு தண்டி உன்மலர் கூட்டி அறுவகை ஆனைந்தும் ஆட்டத்தன் தாவை செருவகை செய்து சிதைப்ப முனிந்து மறு மழுவால் வெட்டி மாலை பெற்றானே. அவருடைய பக்தியை உணர்ந்த சிவபெருமான் தான் சூடியிருந்த மலர் மாலையை அவருக்கு அணிவித்து அவரை தன் பக்கத்திலேயே சிவகணங்களில் ஒன்றாக வைத்துக் கொண்டான் என்பதுதான் இந்த வரலாறு. இந்த வரலாறை தெரிந்து கொண்டு இனிமேல் நீங்கள் சண்டிகேஸ்வரரை வழிபட செய்யும் பொழுது இந்த உருவது அரு தண்டி உன்மலர் கூட்டி அறுவை ஆனைந்து மாட்டத்தந்தாவை செருவகை செய்து சிதைப்ப முனிந்து மறு மழுவால் வெட்டி மாலை பெற்றானே என்று வணங்கினால் உங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டு இறையர்களும் கிடைக்கும் என்பது உறுதி. நன்றி, வணக்கம்.